ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா, திருக்குறள்ல கல்லாமைங்கிற அதிகாரம் தான் பார்க்க போறோம். இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 அதிகாரம் தான் இருக்குது. அதையும் சீக்கிரம் முடிச்சுட்டு இந்த திருக்குறள் தலைப்பை நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். இன்னைக்கு கல்லாமைங்கிறது 41வது அதிகாரமா இருக்குது, பொறுப்பால இருக்குது. ஃபர்ஸ்ட் குறள் பார்க்கலாம். அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொளல். போதுமான அறிவில்லாமல் ஒரு விவாத சபையில் பேசுவது சரியான மேடை இல்லாமல் சடுகுடு ஆடுவது போன்றது. முழுமையான கல்வி இல்லாமல் பேசினால் அது பயனற்றதாகிவிடும். முதல்ல கல்லாமைனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கல்லாமைனா இப்போ படிக்காம ஒரு சபையில பேசுறதோ இல்ல படிக்காதவங்கள சொல்ற வர்றதுதான் வந்துட்டு இங்க கல்லாமை. கிட்டத்தட்ட படிக்கவே இல்லை இவனுக்கு என்ன இந்த இடம் உரிமை இருக்குது, படிக்கவே இல்லை இவனுக்கு இங்க என்ன அந்த இடத்துல அவங்களுக்கான அவமானம், அதை பத்தி தான் இங்க நம்ம சொல்ல போறோம். அதாவது இந்த குறள்ல என்ன சொல்ல வராங்கன்னா, போதுமான அறிவில்லாமல் ஒரு விவாத சபைனா அங்க பேசிக்கிட்டு இருக்கிற அந்த சபையில வந்துட்டு சரியான மேடை இல்லாமல் அங்க வந்துட்டு அதாவது படிக்காதவர்கள் கற்காதவர்கள் பேசுவது வந்து எப்படி இருக்குன்னா, மேடை இல்லாமல் சடுகுடு ஆடுவது போன்றது. முழுமையான கல்வி இல்லாமல் பேசினால் அது பயனற்றதாகிவிடும். முழுமையான நம்ம படிப்பறிவு இல்லாம நம்ம பேசுறோம் அப்படின்னா அது நம்மள மதிக்க மாட்டாங்க, அது பயனற்றதாகிவிடும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த குறளை சொல்றாங்க. அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொளல். சொற்பொருள்: கோட்டி கொளல் அப்படிங்கிறது சபையில் பேசுவது. அரங்கின்றினா மேடை இல்லாமல். இலக்கண குறிப்பு: அரங்கின்றி இல்ல நூலின் இன்றி அப்படின்னா வினையச்சம். வாட்டியற்றே அப்படின்னா உவம உருபு. கோட்டி கொளல் அப்படின்னா தொழிற்பெயர். இரண்டாவது குறள் பார்க்கலாம். கல்லாதான் சொற்காமுறுதல் முலை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று. கல்வி அறிவு இல்லாதவன் ஒரு சபையில் பேச விரும்புவது மார்பகங்கள் இல்லாத ஒரு பெண் பெண்மையை விரும்புவதற்கு சமம். அதாவது தகுதியற்றவன் எதை விரும்பினாலும் அது நிறைவேறாது என்பதை இக்குறள் உணர்த்துகிறது. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, கல்வி அறிவு இல்லாத வந்து ஒரு சபையில பேசுறான் அப்படின்னு அவனை ஆசைப்படுறான் அப்படிங்கும் போது மார்பகங்கள் இல்லாத ஒரு பெண்மையை விரும்புவதற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அதே இதை எப்படி சொல்றாங்கன்னா, அதாவது வந்துட்டு தகுதியற்றவன், அதாவது படிக்காதவன் எதை விரும்பினாலும் அதை நிறைவேறாது அப்படிங்கிறது இங்க சுருக்கமா சொல்றாங்க. தகுதி இல்லாத, அதாவது படிப்பறிவு இல்லாதவன் எதை விரும்பினாலும், அததான் இங்க தகுதின்னு பொதுவா சொல்லிட்டாங்க. தகுதி இல்லாதவன் எதை விரும்பினாலுமே அது நிறைவேறாது அப்படிங்கறத இந்த குறள்ல நமக்கு சொல்ல வராங்க. கல்லாதான் சொற்கா முறுதல் முலை இரண்டும் இல்லாதால் பெண்கா முற்றற்று. இலக்கண குறிப்பு: கல்லாதான் அப்படிங்கிறது எதிர்மறை வினையாளனையும் பெயர். காமுறுதல் அப்படின்னா தொழிற்பெயர். மூணாவது குறள். கல்லாதவரும் நனி நல்லார் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின். கல்வி கற்காதவர்கள் கூட மிகவும் நல்லவர்களே, படித்தவர்கள் முன் பேசாமல் இருக்க கற்றால். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு சட்டசபை இப்போ வந்து ஒரு சபையில விவாத சபை அந்த மாதிரி இருக்கிறதுல வந்துட்டு நம்ம பேசாம, அதாவது கற்காதவங்க வந்துட்டு பேசாம இருக்கிறது நல்லது. அததான் இங்க சொல்ல வராங்க. கல்வி கற்காதவர்கள் கூட மிகவும் நல்லவர்களே எங்க அப்படின்னா படித்தவர்கள் முன் பேசாமல் இருக்க கற்றால். படித்தவர்கள் முன் வந்து பேசாம இருந்தோம் அப்படின்னா படிக்காதவங்க கூட நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்ல வராங்க. கல்லாதவரும் நனி நல்லார் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின். கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின் அப்படின்னா படித்தவர் முன் பேசாமல் இருக்க முடிந்தால். இலக்கண குறிப்பு: நனி நல்லார்னா உரிச்சொல் தொடர். கல்லாதவரும்
எதிர்மறை வினையாளனையும் பெயர். 4வது குறள். கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார். கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார். கல்வி அறிவு இல்லாதவனின் அறிவு மிகவும் நன்றாக இருந்தாலும் அதை அறிவுடையோர் அதாவது இங்க என்ன சொல்ல, இந்த குறள்ல நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, அறிவில்லாதனோட அறிவு வந்துட்டு நன்றாகவே இருந்தாலும் அதை அறிவுடையோர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறள்ல நமக்கு சொல்றாங்க. என்னதான் அவனுக்கு அறிவு இருந்தாலுமே, அறிவு இல்லாதவன் கிட்ட, அதாவது படிக்காதவன் என்னதான் அவனுக்கு அறிவா இருந்தாலுமே அத அறிவுடையோர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கழிய நன்று அப்படின்னா, கழிய நன்றாயினும்னா மிகவும் நன்றாக இருந்தாலும், மிகவும் நன்றாக இருந்தாலும். இலக்கண குறிப்பு. ஆயினும் அப்படின்னா இறந்த கால வினையெச்சம். கழிய நன்றுனா உரிச்சொல் தொடர். கழிய நன்றுனா உரிச்சொல் தொடர். கொள்ளார் அப்படின்னா எதிர்மறை வினைமுற்று. குறள் 5. கல்லா ஒருவன் தகமை தலப்பெய்து சொல்லாட சோர்வுபடும். கல்லா ஒருவன் தகமை தலைப்பெய்து சொல்லாட சோர்வுபடும். கல்வி கற்காத ஒருவன் ஒரு சபையில் பேசுவதற்காக முன் வந்தால் அவனது தகுதி வெளிப்பட்டு சோர்வடைந்து போவான். அதாவது கல்வி கற்காத ஒருத்தவன், அதாவது படிக்காத ஒருவன் சபையில பேசணும், நானும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன் பேசுறான் அப்படின்னா அவனது தகுதி வெளிப்பட்டு, அதாவது அவன் பேசுறது தப்பா இருக்கலாம், ஏன்னா அவனுக்கு என்ன பேசுறோன்னு தெரியாம பேசலாம். சோ அதனால அவனோட தகுதி வெளிப்பட்டு மத்தவங்க பார்த்து அதை பார்த்து சிரிச்சு, இவனுக்கு என்ன ஒண்ணுமே தெரியல, இவன் எதுக்கு பேசுறான், அந்த மாதிரி மத்தவங்க பேச இவன் சோர்வடைந்து போவான் அப்படின்னு சொல்றாங்க. அதான் கல்லா ஒருவன் தகமை தலப்பெய்து சொல்லாட சோர்வுபடும். கல்வி கற்காத ஒரு சபையில் பேசுவதற்காக முன் வந்தால் அவனது தகுதி வெளிப்பட்டு சோர்வடைந்து போவான். தகமை சோர்வுபடும் அப்படின்னா தகுதி வெளிப்படும். இலக்கண குறிப்பு. கல்லா எதிர்மறை பெயரெச்சம். தலை பெய்துனா வினையெச்சம். சோர்வுபடும்னா வினைமுற்று. உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையோர் கல்லாதவர். கல்வி கற்காதவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள். கல்வி கற்காதவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படும் அளவிலேயே இருப்பார்கள். நானும் இருக்கிறேன் அப்படிங்கிற இதுலயேதான், அதாவது படிக்காதவங்க நானும் இருக்கிறேன் தான் உயிரோடு தான் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிற அளவுல மட்டும்தான் இருப்பாங்களே, அவர்கள் எந்த பயிரும் விளையாத கலர் நிலத்தை போன்றவர்கள். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு கலர் நிலத்தை போனா அந்த இடத்துல எந்த பயிருமே இல்லாம நிலம்னு ஒண்ணு இருக்குது, அவ்வளவுதான். நான் என்கிட்டயும் நிலம் இருக்குது, ஆனா நான் பயிரிடல, எதுவுமே படல, அந்த மாதிரி இருக்கு இல்லையா. சோ நானும் இருக்கேன் தான் அப்படிங்கிற மாதிரி உயிருடன் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படும் அளவுல மட்டும்தான் இருப்பாங்க. நானும் படிச்சிருக்கேன், எனக்கும் அறிவு இருக்குங்கிற மாதிரி இல்ல அப்படிங்கறது இங்க சொல்ல வராங்க. சொற்பொருள். உலர் மாத்திரையர் அப்படின்னா வெறும் இருப்பார்கள், வெறும் இருக்க மட்டும்தான் செய்யறாங்க அப்படிங்கறதுதான் இங்க சொல்றாங்க. இலக்கண குறிப்பு. பயவாக் அப்படின்னா எதிர்மறை பெயரெச்சம். கல்லாதவர் எதிர்மறை வினையாளனையும் பெயர். குறள் 7. நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை அற்று. நுண்ணிய அறிவு இல்லாதவனின் அழகு மண் அழகாக புனைந்த பாவை போன்றது. அதாவது கல்வி அறிவும் நுண்ணறிவும் இல்லாத ஒருவனின் உடல் அழகு
உயிருள்ள பயன் தராத வெறும் பொம்மைக்கு சமம். இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நுண்ணிய அறிவு இல்லாதவனோட அழகு எப்படின்னா, ஒரு மண் பொம்மைக்கு அவனோட உடல் சமம். உயிருள்ள பயன் தராத பொம்மை, அதாவது இங்க மண்பான் புனை பாவைன்னு இருக்கு இல்லையா, ஒரு மண் பொம்மை, மண்ணால் செய்த பொம்மைக்கு சமம் அப்படின்னு இங்க சொல்ல வராங்க. மண் பாவை அச்சுனா மண் பொம்மை போன்றது. நுண்மான் மண்மான் அப்படின்னா பண்பு தொகை. நுழைப்புலம் புனைப்பாவை வினை தொகை. குறள் 8. நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு. நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு. அதாவது நல்லவர்களுக்கு ஏற்பட்ட வறுமையை விட கொடியது எதுனா கல்வி கற்காதவர்களுக்கு கிடைக்கும் செல்வம். அதாவது நல்லவர்களுக்கு ஏற்பட்ட வறுமையை விட, நல்லவங்க எவ்வளோ ஒரு வறுமையில வாழறாங்கன்னா அதை விட கொடியது எது அப்படின்னா கல்வி கற்காதவங்களுக்கு எல்லா செல்வமும் கிடைக்குது இல்லையா, அதுதான் பெரிய கொடியது அப்படின்னு சொல்றாங்க. சொற்பொருள் கல்லார்கண் திரு அப்படின்னா கல்லாதவர்களிடம் செல்வம் அர்த்தம். இலக்கண குறிப்பு வறுமையின் ஐந்தாம் வேற்றுமை உருபு. இன்னாதேனா குறிப்பு வினைமுற்று. குறள் 9. மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கற்றார் அனைத்திலார் பாடு. மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. அதாவது உயர்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் கல்வி கற்காதவர்கள் தாழ்ந்த குலத்தில் பிறந்து கல்வி கற்றவர்களுக்கு சமமாக போற்றப்பட மாட்டார்கள். உயர்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் கல்வி கற்காதவர்கள் தாழ்ந்த குலத்தில் பிறந்து கல்வி கற்றவர்களுக்கு சமமாக போற்றப்பட மாட்டார்கள். என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பணக்காரன் ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்திருந்தாலும் கல்வி படிக்கல அப்படின்னா, இல்ல ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து அவன் நல்லா படிச்சிருக்கானா, இவங்க 2 பேருமே சமமா போற்றப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு பிறப்பு மட்டுமே பெருமை தராது. கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு பிறப்பு தான் இங்க பெருமை தருங்கிறதுலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. கல்விதான் உண்மையான சிறப்பை தரும். கல்விதான், அதாவது நீ ஏழ்மை குடும்பத்துல பிறந்து உனக்கு நீ நல்லா படிக்கிற அப்படின்னா, இங்க ஐயோ நம்ம ஏழ்மை, அதனால நம்ம அப்படிலாம் எதுவும் இல்லாம, ஏழ்மைனால நீ நல்லா படிச்சிருக்க அப்படின்னா உனக்கு உண்மையான சிறப்பு எது? கல்விதான், செல்வம் கிடையாது அப்படிங்கறதா இங்க சொல்ல வராங்க. சொற்பொருள் கீழ் பிறந்தும் கற்றார்னா தாழ்ந்த குலத்தில் பிறந்தும் கற்றவர்கள். குறள் 10. விலங்கொடு பக்கல் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். ஒளி வீசும் நூல்களை கற்றவர்களும் மற்றவர்களும் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாட்டை போன்றவர்கள். அதாவது கல்வி கற்றவர்கள் மனிதர்களுக்கு சமம், கல்லாதவர்கள் விலங்குக்கு சமம். சோ இது சிம்பிளா சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, கல்வி கற்றவங்க மனிதர்களுக்கு சமம். அப்படி படிக்கலையா, கல்வி கற்கலையா நீங்க அப்படின்னா அது விலங்குகளுக்கு சமம். ஏன் அப்படின்னா கல்வி கற்றவங்க எது சொன்னாலும் புரிஞ்சுப்பாங்க, அறிவோட நடந்துப்பாங்க. ஆனா விலங்குகள் அப்படி இல்லை. கல்வி கற்கிறவங்கள மனிதர்களோட ஒப்பிடுறாங்க, கல்வி கற்காதவங்க விலங்குகளோட ஒப்பிடுறாங்க. விலங்குகள் அப்படி கிடையாது. சோ அதனால கல்வி கல்லாதவர் விலங்குகளுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. இலக்கண குறிப்பு அணையர் அப்படின்னா உவம உருபு, மக்கள் பெயர் சொல். ஏனையர் அப்படின்னா குறிப்பு வினையாளனையும் பெயர், குறிப்பு வினையாளனையும் பெயர்.
இதோட கல்லாமைங்கிற அதிகாரம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.